ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா கில்லி. இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்கன்னா தளபதி விஜய், த்ரிஷா, பிரகாஷ்ராஜ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா தரணி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 2004 கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆக மறுபடியும் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் OTT தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அனௌன்ஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ரசவாதி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா டன்யா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க. ரேஷ்மா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சாந்தகுமார் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை மே மாதம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் திரைப்படத்துக்கான ஓட்ரேஸ் யாரும் கன்ஃபார்ம் இல்லை. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓவர்சீஸ் OTT தளமான சிம்பிளி சவுத் 2 கோட்டால நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா PT சாரி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரா பரதேசி நடிச்சிருக்காங்க. அனிகா சுரேந்தர் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. OTT தளமான 10 கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 21 ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கருடன். இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்கன்னா சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா RS துரை செந்தில்குமார் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. OTT தளமான ZEE5 பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.